நீங்கள் தெய்வீக சிந்தையாய் இருப்பீர்களானால் உங்களை தொடுவதற்கு தேவனை விட மாட்டார். நம்முடைய டிசிப்ளின் it wants to be tested. It wants to be characterized as Christ. இன்னைக்கு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திரங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ இவைகள் எல்லாம் வேதம் தெளிவுபடுத்துகிறது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் அது துக்கமாய் தான் காணும். உன் பிள்ளைய அடிச்சது பெருசு கிடையாது, அது ஒரு காரணம். உன்னையே அடிக்கிறவர்களாக அநேகர் வரலாம். உன் வாழ்க்கையை தூஷிப்பதற்காக அநேகர் வரலாம். உனக்கு நஷ்டம் உண்டு பண்ணதற்கு அநேகர் உங்க வாழ்க்கையில வரலாம். உங்களுக்குள் போராட்டத்தை தூண்டுவதற்கு யார் வேணாலும் வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதத்தினுடைய புதிய வருஷத்துக்குண்டான வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்நாளெல்லாம் 31 நாட்களையும் உங்களுடைய மகிமையினால் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். இந்த புதிய நாள், இந்த புதிய பிப்ரவரி மாதம், இந்த 2025ஆம் வருஷத்தில் நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய மகிமையான ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்கொண்டு அவ்வண்ணமாய் செயல்படுவதற்கு எங்களை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து செயல்பட எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் பிலிப்பியருக்கு எழுதின மகிமையான ஒரு நிருபம், 3ஆம் நிருபம் 16வது வசனம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகிலும் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் பல வாகனங்கள் நாம் வச்சிருக்கிறோம். A vehicle consists of an engine. ஒரு இயக்கப்படுவதற்கு அது என்ன வச்சிருக்குது? ஒரு இன்ஜின். உருள்வதற்கு ஒரு சர்க்குலர் வீல். ஆபரேட் பண்ணுவதற்கு நம்ம கரங்களிலே ஒரு ஆக்சலேட்டர். ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு பிரேக் சிஸ்டம். இவைகளெல்லாம் இயக்கப்படுவதற்கு ஒரு மனிதனும் அதற்குண்டான எரிபொருளும் தேவை. வெறும் வாகனம் ஓடாது. அப்போ இயக்கப்படுகிற 2 காரியங்கள், ஒன்று மனிதனுடைய சக்தி, இன்னொன்று எரிபொருளுடைய சக்தி. இங்கே ஒரு வாகனத்துக்கு இவ்வளவு என்றால், இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இப்போ ஃபியூவல் மாத்தி போட்டா அந்த வாகனம் ஓடுமா? பெட்ரோல் டீசலை போட்டா சீஸ் ஆகிரும், ஃபயர் ஆகாது. ஒரே மனிதன் அதை ஓட்டுகிற ஒரு பக்குவத்துக்கு பதிலாக இன்னொரு மனிதனை போடுகிற பொழுது இந்த மனிதனை போகல அதை ஒழுங்காய் ஓட்டுவதற்கு யாருமே இல்லை. அப்போ வேதத்தினுடைய வெளிப்பாடு, what is the revelation of a scriptural word? இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ
அது முதல் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே தேறி இருக்கிறோமோ என்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் டிசிப்ளின். நமக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிந்தை it should be disciplined. வாகனத்தை அறிந்தவர்கள் இன்னைக்கு உதாரணமாக ஒரு 10 டன் ஒரு வண்டியில ஏற்றணும். நீங்க சின்ன யானையில குட்டி யானையில ஏற்ற முடியுமா அந்த 10 டன் வெயிட்ட? அது 1 டன் அதிகபட்சம், இல்ல 1.5 டன் இன்னும் அதிகபட்சம் புது வண்டியா இருந்தா. அப்போ 10 டன் கெப்பாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 10 டன் கெப்பாசிட்டியை எந்த வாகனம் அதை சூழ்ந்து எடுத்து சொல்லும் என்பதை அது அடுத்த இம்பார்ட்டன்ஸ். சோ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கென்றால் ஒரே ஒழுங்கு. எதை எப்படி என்ன என்பதை ஒரு சிங்கர்னைசிங், அதாவது ஒன்றோடு ஒன்று கூட்டாய் செயல்படுகிற அனுபவங்கள். இரண்டாவதாக ஒரே சிந்தை. இப்போ கிறிஸ்துவை நாம் மகிமையின் தேவனாக நீங்கள் எண்ணுகிறீங்க. பட் கிறிஸ்துவின் சிந்தையை விட்டுட்டு உங்க சிந்தையில நடக்கிறீங்க. சிந்தையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நாம கரெக்டா இருக்கிறோம், ஆனால் அவைகளில் ஒழுங்கு இருக்கிறதா? சிந்தையில நீங்க எடுக்கிற முடிவுகள் வேணா இட் மே பி ரைட், பட் அகார்டிங் டு ஜீசஸ் இதுல நீங்க எவ்வளவாய் இவைகளும் அவைகளும் ஒன்று சேரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லிக்கொண்டு அந்த செல்ஃப் டிசிப்ளின்ல தான் எடுக்கிற முடிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறவர்களா இருக்கிறோம். The self discipline is very important. இந்த செல்ஃப் டிசிப்ளின் எதை சார்ந்து இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இங்கே வேதத்தினுடைய வெளிப்பாடு நீங்க எத்தனை பேர் எப்படி இதை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. வேதம் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. கொஞ்சம் ஆரம்பிக்க பாஸ்டர் பார்ப்போம். எந்த சிக்ஷையும் என்ன சொல்லுதுங்க? எந்த சிக்ஷையும், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிசிப்ளின்ல எதை குறித்து சொல்லுகிறது? சிக்ஷை. நல்ல மார்க் வாங்கினவனுக்கு டீச்சர் கூப்பிட்டு கையை இப்படி காமி அப்படின்னு சொல்லி ஸ்கேலை இப்படி வைக்கிறது போல இப்படி அடிப்பாங்களா? முதல்ல இப்படி அடிக்கிறதே ஸ்கேலை அடிச்சா நமக்கு வலிக்கும். இப்ப இப்படி திருப்பி இப்படி ஸ்கேலால் அடிக்கல, இப்படி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கள எங்கேயாவது பள்ளிக்கூடம் அடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதுதான். இப்போ ஒரு செல்ஃப் டிசிப்ளின நீங்க உலக பிரகாரமாய் தேவனை பார்க்கிற ஒரு முடிவும் ஆவியின் படியாய் தேவனை பார்க்கிற முடிவை யார் ஒரே ஒழுங்குக்கும் ஒரே சிந்தைக்கும் பார்க்கிறார்களோ அவங்க சிக்ஷைக்குள் இருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை
இங்கே நமக்கு சொல்லுகிற என்ன வசனம்? எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஸ்கூல்ல பையன் 10 அடி யார்ட்டையோ வாங்கிட்டு வந்துட்டான். அம்மா கேட்கிறா, அப்பா கேட்கிறார், ஏன்னா 10 அடி அடிச்சான உன்னால 1 அடி அடிக்க முடியல? அப்படியே அவனுக்கு சோறு போடாம வளர்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு கோழையா நீ? இயற்கையான ஒரு பேச்சு, அப்படிதானே? அருமையான தேவச்சனமே. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு கண்ணத்தை அடிச்சா அதான் வேதத்தினுடைய வார்த்தை. அருமையான தேவச்சனமே, ஏன் இந்த சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். அவன் 1 அடி அடிக்கும் போது why is it so? ஏன் இதற்கு இப்படி நடக்கிறது? ஒண்ணு பொறாமையா இருக்கலாம் எதிராளி, இன்னொன்னு எரிச்சலா நம்ம மேல இருக்கலாம், இன்னொன்னு காழ்ப்புணர்ச்சியா இருக்கலாம் நம்ம மேல, ஒருவேளை அவன் மென்டலா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஆக மொத்தத்துல மென்டலா இருந்தா, ஏங்க அவன் மென்டலுங்க, அவனை நம்ம அடிச்சு நாங்க பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். கரெக்டுங்களா? சரி, நான் என்ன சொல்றேன், அவன் பொறாமையில செய்தான் இல்லையா, அவன் எரிச்சல்ல செய்தான் இல்லையா, வஞ்சகத்துல செய்தான் இல்லையா, இது நற்குணமா நல்ல குணமாவ? நான் சொல்றேன் அதுவும் ஒரு விதமான மென்டல். இப்போ உன்னுடைய நோக்கம் ஒரே ஒழுங்கு ஒரே சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால், அவன் வேணும் என்று செய்தான் என்பதை சொல்லுவதை காட்டிலும் அவன் மன ரீதியில் அவன் சரியில்லைங்க பிரதர். ஆனா நான் கிறிஸ்தவ ரீதியில நான் சரியா இருக்க விரும்புகிறேன். அவன் 10 அடியில 20 அடி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிட்டு, அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்தால் நான் அவனுக்காக ஜெபிக்கிறவனாய் நான் மாறுகிற ஒரு ஒழுங்கையும் ஒரு தெய்வீக சிந்தையும் நான் பெற விரும்புகிறேன் என்று நீ இருப்பாயானால், நீ இருந்திருப்பாயானால், நான் சொல்றேன் உன்னை அடிச்சிருக்க மாட்டான். விளங்குதுங்களா? நான் சொல்றது என்னுடைய ரொம்ப ஆழ்ந்த ஒரு கருத்து. நீங்க சரியான சிந்தையிலும் சரியான ஒழுங்கிலும் நீங்கள் இருந்திருப்பீர்களானால், அவன் 10 அடி உங்களை அடிப்பதற்கு அவன் வந்திருக்க மாட்டான். விளங்குதா? வெரி வெரி டெப்தபிள் தாட் நான் சொல்றேன். அவன் அடிச்சா இல்லைங்களா, உன்னிடத்துல சிக்ஷைக்குரிய ஏதோ செல்ஃப் டிசிப்ளின் பதிலா உலகத்தின் டிசிப்ளினில் வாழ்கிறவனாய் இருக்கிறேன். தேவனுக்கு பதிலாக, தேவனுடைய மகத்துவமான சிந்தைக்கு பதிலாக இதெல்லாம் தாண்டி இந்த நுணுக்கமான சத்தியத்தின் வார்த்தைகளுக்கு பதிலாக தெய்வீகமற்ற பல அறிவு ஞானம் புத்தியில நீ நிறைந்திருக்கிறிய தவிர, பட் ஒரே ஒழுங்குக்குண்டான ஒரே சிந்தைக்குண்டான கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் இல்ல. பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார் ஆண்டவரங்க. பிசாசுக்கு தூண்டுகிறார். என்ன தூண்டுகிறாரே? I want my disciple to lead a self-disciplined life. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இந்த கருத்தை? நீங்கள் தெய்வீக சிந்தையாய் இருப்பீர்களானால் உங்களை தொடுவதற்கு தேவனை விட மாட்டார். நம்முடைய டிசிப்ளின், it wants to be tested. It wants to be characterized as Christ. இன்னைக்கு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திரங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ இவைகள் எல்லாம் வேதம் தெளிவுபடுத்துகிறது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் அது துக்கமாய் தான் காணும். உன் பிள்ளைய அடிச்சது பெருசு கிடையாது, அது ஒரு காரணம். உன்னையே அடிக்கிறவர்களாக அநேகர் வரலாம். உன் வாழ்க்கையை தூஷிப்பதற்காக அநேகர் வரலாம். உனக்கு நஷ்டம் உண்டு பண்ணதற்கு அநேகர் உங்க வாழ்க்கையில வரலாம். உங்களுக்குள் போராட்டத்தை தூண்டுவதற்கு யார் வேணாலும் வரலாம்.
தேவச்சனமே, இஃப் இட் இஸ் சோ, அது மாதிரி அது இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் பழகுகிறாய் மாறுகிற பொழுது உன் செல்ஃப் டிசைன, உன் செல்ஃப் டிசிப்ளின, உன் செல்ஃப் டிட்டர்மினேஷனை ஜீசஸுக்கு நேராக இந்த ஒழுங்கும் சிந்தையும் உன்னை ஆளுகை செய்து நீ தேவனுடைய பரிபூர்ண சாயலுக்கு ஏற்றவளாய் மாற்றுவதற்கு தேவன் உன்னோடு கூட இருப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வெறுமன வாசினா ஒன்றும் தெரியாது. இது பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சருக்கு உண்டான பாகுபாடுகள். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன என்ன நிறுவனங்கள் எழுதினாரோ அத்தனையும் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற இந்த ஒரு வசனத்துல அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ். அருமையான தேவச்சனமே, இப்ப ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை எழுது, ஆராய்ந்து எழுது. அவைகள்ல என்ன பிழை இருக்கிறது என்பதை நீ ஆராய்ந்து அதை சிந்திக்க ஆரம்பி. இப்ப ஜீசஸ் இன்னொருத்தனுக்குள்ள இருக்கிற எந்த கட்டு என்று எதை சிந்தித்தாரோ அந்த சிந்தையை ஒழுங்குபடுத்தினார். யாருக்குள்ள பிரச்சனை இருக்கோ அவனுக்குள்ள அதை ஒழுங்குபடுத்தினார். கண் தெரியல, கேட்கிறான், ஐயா யார் செய்த குற்றம்? ஆண்டவர் சொன்னார், தம்பி இது எதற்காகவும் இல்லை, இது எதுக்காக இது அனுமதிக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுவரையில் அவன் கண்ணை பத்தி அவனுக்கு தெரியாது, தெரியலங்கிறது அவனுக்கு தெரியும். அவனை அனுப்புறாரு, எங்க அனுப்புறாரு? சிலோவாம் குளத்திற்கு. ஒண்ணுல கழுவிட்டு வரான், எல்லாமே தெரியுது. 10 குஷ்டரோகிகள், என்ன போராட்டம் என்று தெரியாது. ஆனா சித்தம் உண்ட ஆண்டவரே, அவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவனுக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கும் தேவனுக்கும் ஒரே சிந்தை உண்டாக்கப்படுகிறது. உனக்குள் என்ன குஷ்டமாக இருக்கிறது என்று நீ ஆராய்ந்து பார். நீ அவருக்குள் உன் சித்தத்தை, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தால், let myself be recovered, restored, redeemed, saved from everything. எது எதுல மாற்றப்பட்டிருக்கணும், பிரச்சனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கணும், அதிலிருந்து என்னை உருவாக்குவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்? நீங்க என்னை தொடுவீரானால், உங்க சித்தம் இருக்குமானால், எனக்குள் ஒழுங்குபடுகிற அனுபவங்கள், குஷ்டம் என்ன ஆகுது? சீர்படுகிறது. அந்த ஒழுங்குக்கு நேராக அது வருகிறது. தேவச்சனமே, Christ approach each and everyone, whether he is being condensed with self-discipline or the self-discipline is aligned with Lord Jesus Christ. So நமக்குள் ஒழுங்கு எப்படிப்பட்டதா இருக்கு? ஒன்று நாம் எடுக்கிற ஒழுங்கா இருக்கு, இன்னொன்று தேவனுடைய ஒழுங்கை சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவச்சனமே, வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வேத வசனத்தை. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறார், துர்சிந்தனை உள்ள மனுஷனை. உனக்கு எச்சரிக்கப்படுகிறது செல்ஃப் டிசிப்ளின்ல. எச்சரிக்கிறவர் யார்? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உன் வாழ்வை ஒழுங்குபடுத்த நினைக்கிறவர், கண்டித்து உணருவதற்கு உனக்காக தேவனால் அனுப்பப்பட்டவர். நம்ம மைண்ட் மேக்சிமம் மறைத்து, இவருக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் மறைச்சா அது யாருக்கு சொந்தமாகுது? எனக்கு சொந்தமாயிடும். அவருக்கு அது பார்த்துட்டாருன்னா வேற வழியில, பாஸ்டர் இதுதான் எனக்கு கொடுத்தாங்க, குடும்ப பாஸ்டர். அப்ப நான் என்ன பண்றேன்? அங்கிருந்து கிளமெண்ட் பாஸ்டர் வரும்போதே நான் மறைச்சிடுறேன். எதுக்கே கிளமெண்ட் பாஸ்டர் பார்த்தா அங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, உங்க பெஞ்சமின் பாஸ்டர் இருக்குது, அது கையில வச்சிருந்தா நீங்க வாங்கிக்கங்க, இல்லைன்னா அவரை கேட்காதீங்க, அது மதிப்பு இல்லை. ஆண்டவர் என் மதிப்பை காப்பாத்துறதுக்கு அவருக்கு அப்படி சொல்லி அனுப்புறாரு.
நான் பார்க்கிறேன், அங்கிருந்து வராரு கிளமெண்ட் பாஸ்டர், நல்ல பீடு நட போட்டுக்கிட்டு வராரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் பையன். நான் ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்க சொல்லி விட்டார் தலைவர். என்ன சொன்னாரு? அவர் பெரிய ரேங்க்ல இருக்கிறாரு, கேட்டு அவர் திருடிட்டாருன்னு நீ நினைக்க வேண்டாம், பாரு அவர் வச்சிருந்தா கொடுப்பார், அதை நீ என்ன பண்ணிக்க, வாங்கிக்க. நான் பாக்குறேன். அங்கிருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க அவர் கொடுக்க சொல்லி. நான் என்ன பண்றேன்ப்பா, ஆட்டோமேட்டிக்கா அவர் அங்கிருந்து வராரு. அவர் என்ன செய்யறாரு, திரும்பி போயிடுறாரு. ஏன்? அங்க சொல்லி அனுப்பிச்ச ஒழுங்கு, அவங்க சொல்லி அனுப்பிச்ச அந்த சிந்தை. ஆனா நான் அதை ஒளிச்சு வச்சது என் சிந்தை. அது தேவனுடைய சிந்தைக்கு ஏற்றதா? இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. இந்த 2வது வசனத்துல 12:2 துர்ச்சிந்தனை உள்ள மனுஷன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை ஒளித்து வைத்தோம், எதுல தவறு பண்ணோம், எதுல தேவ சிந்தனை நம்ம இடத்துல இல்ல. இப்ப நான் இவருக்கு மறைச்சேன் பரவாயில்ல, ஆண்டவருக்கே மறைச்சு நிறைய காரியம் செய்யறேன். விளங்குதுங்களா? நம்ம செல்ஃப் டிசிப்ளின் அவுட். இன்னைக்கு வேதம் நம்மளை ஆராய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு பிளெஸிங் வேர்ட். நம்மளை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உருவான சோறா இருந்தாலும் ஒரு சோறை அமுக்கி பார்த்தோம்னா மேல இருக்கிற அரிசியிலிருந்து கீழே இருக்கிற அரிசி வரைக்கும் எவ்வளவு அது வெந்திருக்கிறது என்பதை அது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே அவர் சொல்லுகிறார், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அங்கே சிக்ஷை ஏன்? எபிரேயர் நிருபம் 12:11 ஏன் சிக்ஷை என்பதை உணராதவனாக இருப்பான். ஆனால் அவனுக்குள் புத்திமதிகளுடைய வாழ்வு சாராம்சம் இன்னும் ஒரு டிராப் கூட உள்ள இறங்காது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை ஏன் மேன்மை பாராட்டத்தக்க இல்ல, நம்மளை நாமளே மேன்மை பாராட்டி சொல்லிக் கொண்டிருப்பதனால. கிறிஸ்தவம் என்பது மற்றவன் நம்மளை பார்த்து மேன்மை பாராட்டணும், நான் சொல்லி என்னை குறித்து தெளிவுபடுத்துவது, அது செல்ஃப் டிசிப்ளின்ல சுயத்தை கொண்டதாக இருக்கு. இவைகள் மாறப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, புத்திமதிகளை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிற அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். நாய் அடிக்கல, ஒரு கயிறை கட்டிட்டு உங்க சொந்த நாய் தான், சோறு போட்டு வளர்த்த நாய் தான், அடிச்சு பாருங்களேன், வாயெல்லாம் தூக்கிட்டு பல்லெல்லாம் அதிபயங்கரமா தெரியும். பார்த்துருக்கிறீங்களா? நாய்க்கு நாய் சண்டை போடுவது போல நீங்க அதை போல எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிற பொழுது அது நம்மள முறைக்குது, கடிக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்து உனக்கு நான் புத்திமதிகளை சொல்லுகிற பொழுது அந்த மிருக குணம் உனக்குள்ளிருந்து புறப்படுகிறது. என்ன மிருக குணம்? அது சொன்னதை கேட்காத குணங்களாக நம்முடைய வாழ்வு மாறுகிறது. தேவச்சனமே, self discipline must be with good thoughts. அது தெய்வீக சிந்தைக்கு உண்டானது. ஒரே சிந்தையாக நீ என்ன நினைச்சையோ அது ஜீசஸ்குள்ள இருக்கணும். ஜீசஸ் என்ன நினைச்சாரோ உனக்குள் ஒழுங்குபட்டதாக அது இருக்கப்பட வேண்டும். So God interacts. நம்மளோடு கூட அவர் பேசி நம்மளை தீர்க்கிற தேவன் என்பதை, புத்திமதிகளின் மூலமாக நம்மளை வழிநடத்துகிறவர் என்பதை அறிந்திருக்க நாம் தேவ சமூகத்தில் அன்றாடம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லவன் கர்த்தரிடத்தில் அந்த தயையை பெறுகிறவனாக மாறுகிறான். If you are so great attached with the Lord Jesus Christ, அவருடைய புத்திமதிகள், அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக உங்க அட்டாச்மெண்ட் இருக்குமானால், மைக்கேல் இது சரியா அட்டாச் ஆயிருக்கு, சரியா அட்டாச் ஆகல, விக்கெட போட்டா இது விழுந்து. சோ நம்முடைய சிந்தைகள் கூட தேவனுடைய சிந்தைகளுக்கு ஏற்ற சிந்தைகளாக இருக்கிறதா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32
33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். ஞானமடைவான். 33 கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், if you have to be uplifted, தெய்வீக தாழ்மை நம்ம இடத்துல இருக்கு. அல்தாப்பு தாழ்மை இல்லை, மறைந்து ஆளுங்க வந்தா ஒரு தாழ்மை, ஆட்கள் இல்லைன்னா வேற மாதிரி. அந்த தாழ்மையை தேவன் விரும்பல. அது மாய்மா. This is godly. தெய்வீக தாழ்மை. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை தாழ்மையா இருக்குன்னு சொல்றோம் பூரா கொஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தெய்வீக தாழ்மையா அல்லது சொசைட்டி, பிஃபோர் த சொசைட்டி, மக்களுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக, பந்தங்களுக்கு முன்பாக. செத்து போனவன் பரம விரோதி உங்களுக்கு. மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க, கணவன் செத்து போயிட்டாரு. கல்லானாலும் அவங்களுக்கு யார் அவரு? புருஷன். இவர் பார்க்கிறாரு, அங்கிருந்து வர்ற வரைக்கும் வண்டியில ஒரே சந்தோஷம், ஜாலம். அவனு ஓடுண்டா, சாவணுண்டாவ. ஏன்னா நமக்கு ஆப்போனண்ட். முதல்ல ஆப்போனண்டா நினைச்சதே தப்பு. குஷியில போய் அங்க போய் இறங்கினவன சொல்றாரு அந்த அம்மாவை பார்த்து, என்னுடைய ஆத்ம நண்பர்கள் இவர். ஒரு பழம் கிடைச்சா கூட அவனுக்கு முதல் கடி கொடுத்தா நான் ரெண்டாவது சாப்பிடுவேன். உண்மையா? எல்லாரும் பார்க்கறாங்க, அவ்வளவு நட்புள்ளவரா இவர். ஏன்னா இவருக்கு அவருக்குள்ள வஞ்சமே யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பார்க்கறாங்க, எவ்வளவு உண்மையா சொல்றாரு, அவ்வளவு தாழ்மையா வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. முதல் கடி அவருக்கு. தாங்க அடிச்சுட்டு கொடுத்தா எச்ச கிடையாது, இவருக்கு எச்ச இல்லை. ஆனா அதை கடிச்சிட்டு இவர் சாப்பிட்டா எச்சது. எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? மக்கள் சொல்றாங்க, இந்த ஆளு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா இவருக்கு பிடிச்சி எவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன ஒரு தேவை அந்த எண்ணங்கள் பாருங்களேன். தேவ மனுஷன் தாங்க. ஆனா அங்கிருந்து வரும்போது எப்படி வராரு? சந்தோஷமா வராரு. யாரு செத்து போயிட்டா? தனக்கு விரோதி செத்து போயிட்டா. ஆனா இங்க கொடுத்த ஆக்ட் என்ன? தாழ்மை. சொல்றாரு அழுதுகினே, ஐயோ ஆத்ம நண்பன், அவருக்கு அடிச்சு சாப்பிட்டது எனக்கு இல்லை, அவர் எப்படி கொடுத்தாலும் அதை எனக்கு என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். அவ்வளவு நல்ல தேவ மனுஷனுங்க அவரு. தேவ ஜனமே, அது தெய்வீகமா நீ நடக்கிற காரியங்கள். இந்த செல்ஃப் டிசிப்ளின்ல பல காரியங்கள் நம்ம இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை தான் நாம பார்க்கணும். இங்கே தெளிவுபடுத்துகிறார் அவருடைய வார்த்தைகள். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவே வெறுக்கிறான். யாராவது உங்க ஆத்மாவை வெறுப்பீங்க? அப்படி வெறுக்கிறவன் தான் தூக்கு போடுறான், ஆக்சிடென்ட்ல சாகிறான். அவருடைய மரணங்கள் அகால மரணங்களுக்கு நேராக இருக்கு. ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, போராட்டத்துக்குரியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் தான் ஞானம் உள்ளவனாய் மாறுகிற அனுபவம். சோ டிசிப்ளின் எங்க இருக்கு? கடிந்து கொள்ளுகிறதை. கடிந்து கொள்ளுகிறதை யாரா இருக்கணும்? நீங்க கேட்கிறவர்களாய். இது இருந்தாதான் நீங்க ஒரு ஒழுங்கிலையும் ஒரு சிந்தையிலும் வாழுகிற ஒரு சாக்கியத்தை நாம் பெற முடியும். இன்னும் செல்ஃப் டிசிப்ளின் நிறைய இருக்கு. செல்ஃப் டிசிப்ளினுக்கு அப்புறம் சைல்டு டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது சர்ச் டிசிப்ளின் அப்படி என்று ஒன்று இருக்கிறது. தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான். வார்த்தையின்படி டிசிப்ளின் இன் த பைபிள் should be exercised with kindness, gentleness and love. இங்கே இந்த ஒழுங்கும்
ஒரே சிந்தையா இருப்பது எல்லாம் எப்படி அது பழகப்பட வேண்டுமா? கைண்ட்னஸ் இரக்கங்களினாலும், ஜென்டில்னஸ் மேன்மைகளினாலும், அன்பினாலும் அதை பழகுகிறவர்களாய் நீங்க மாறுகிற பொழுதுதான் அது உங்க வாழ்க்கையில ஒரு பிளஸிங் வேர்டாகவே மாறும். இதுல உள்ள ஞானத்தை கத்துக்கலாம், அறிவை கற்றுக்கலாம். அது கற்றுக்கொண்டதா இருக்குமே தவிர இட் வில் நாட் பி பிராக்டிஸ்ட். அது உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியாது. ஏனென்றால் 3 காரியங்கள் முக்கியம். ஒன் இஸ் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்க்கு தமிழ்ல இரக்கம். நம்ம பாட்டு பாடலாம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஆனா தம்பி ஓங்கிட்டு இருக்கிறா ராஜா, நல்ல பாடுற, நல்ல குரல் இருக்குது, கீபோர்டு அருமையா வாசிக்கிறாங்க, தபேலாக்காரு ஆதி தாளம், மிஸ்ர சாப்பு தாளம், ரூபக தாளம், கண்ட சாப்பு தாளம் போட்டு உனக்கு வாசிக்கிறாரு. பேருக்கார மிருதங்கத்தை போடுறான். மிக்சிங் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இரக்கம் உள்ளவரே. இழுக்கிற பாட்டை என்ன செய்யலாம்? நல்ல எழுத்துக்காங்க. உன்கிட்ட இருக்காடா ராஜா, உன் தொண்டை நல்லா பாடுது, நல்ல பிராக்டிஸ் எடுத்திருக்கிற, நல்ல பாடுகிறேன்னா ஒரு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம். நம்ம கையில இருக்குதா? குச்சி நகி எதுவுமே இல்லை. அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், it should be gentleness. அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? அது மகிமையான ஒரு மேன்மை. இது நிறைந்ததாக இருக்கணும். it should be lovable. அன்பு நிறைந்ததாக. செல்ஃப் டிசிப்ளின் இதை சார்ந்து இல்லாம இருக்குமானால் நீ எதை வைத்திருக்காய் தெரியுமா? நீ வஞ்சகத்தில் இருக்கிற. இதுதான் ரைட். செல்ஃப் டிசிப்ளின் உனக்கும் ஓ ஆத்மாவுக்கு இருக்குமானால் வேதம் சொல்லுது அந்த ஆத்மாவுக்கு நீ என்ன செய்யற? துரோகம் செய்யற. அதான் வேதம் சொல்லுது. புத்தியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறவனாக இருக்கிறான். ஒரு ஒன்னசன்ஸ், ஒரே சிந்தை ஆத்மாவில் இல்ல, ஒரே ஒழுங்கு எண்ணத்திலும் இல்ல. இந்த எண்ணமும் இந்த சிந்தையும் தாட் அண்ட் மைண்ட் இது ரெண்டும் பிராபலத்துக்குரியதாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது அவாய்ட் unnecessary divisions. தவிர்க்கப்பட வேண்டிய பல டிவிஷன்ஸ், பாகுபாடுகள் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தள்ளிட்டு ஒரு கண்டினியூவல் growth. நீ வளர வளர இது வந்துகிட்டே தான் இருக்கும். அதை தள்ளிட்டு நீ வளர்ச்சி அடையறவனா. அது மாத்திரமல்ல, யூனிட்டி இன் பிராக்டிஸ். எதை நீ செய்கிறாயோ அதுக்கு தேவை இந்த யூனிட்டி என்றால் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை. யாரோடு? ஜீசஸோட. இதை நீ வாழ்ந்தனா உன் வாழ்க்கை தேவனுடைய சாயலை தவிர வேற இருக்காது. எழுதி வச்சு தேவ சாயலை தவிர ஒரு பிசக்கு நம்ம வாழ்க்கையில வராது. இதை வாழ விரும்புகிற பொழுது நீ, உன் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களை சார்ந்தவங்க
உங்களுடைய முன் சந்ததியில உயிரோடு இருக்கிறவங்க, உன்னுடைய அக்கம் பக்கம் ஜனங்க, நீ எங்க வேலை செய்கிறியோ, யார்கிட்டலாம் நீ பழகிறியோ, யார புதுசா பார்க்கறியோ, நீ பேச வேண்டாம். உனக்குள் இருக்கிற செல்ஃப், இந்த டிசிப்ளின் உன்னை தேவனுடைய சிந்தையாகும், தேவனுடைய ஒழுங்கின்படி நடக்கிற ஒரு மகிமையின் பிள்ளையாய் நம்மளை பார்ப்போம். We will be blessed in the Lord. கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் நாம் யாரா இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்வு மாறும்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒரு சின்ன அறிக்கை சொல்லிட்டு திருவிழாவுக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, என்னுடைய வாழ்வெல்லாம் என் சிந்தையின்படியாகவும், சில காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையின்படியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒரே சிந்தை, ஒரே ஒழுங்கு. இயேசு சுவாமி, இவைகள்ல என்னுடைய ஈடுபாடு இனி வேண்டாம், உம்முடைய ஈடுபாடு மாத்திரமே என்னுடைய ஈடுபாடாகவும் மாறட்டும். உம்முடைய சாயலை தரித்திருக்கிற நான் இனி வேஷம் போட்டு வாழுகிற வாழ்க்கை அல்ல, kindness, gentleness, lovable, unity with Jesus. என் தேவன் தாமே இந்த மகத்துவமான குணாதிசயங்களோடு கூட என்னுடைய செயலாக்க பணிகள் இந்த உலகத்துக்கு நேராய் திரும்பற்றும். அப்பொழுது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிற ஒரு அனுபவங்கள் அநேகர் அதை பார்த்து கிறிஸ்துவுக்குள் அழைத்து வருவதற்கு நாங்கள் சாட்சியாய் மாறுவோம் என்று உறுதி அளிக்கிறோம். கிறிஸ்து தாமே எங்களை நடத்துவீராக. எங்க எண்ணங்கள்ல இருந்த இதுவரைக்கும் ஜீசஸோடு கூட இருக்கிற 100% யூனிட்டி இன்னும் நாங்கள் பெறவில்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற மகிமையின் எல்லா பிரசனமுமாயிருக்கிறது. அது இனி வெறுமனே திரும்பாது. உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்வில் கர்த்தர் அபரிவிதமான விளைச்சல்களை இந்த உலகத்திற்கு முன்பாக இப்படிப்பட்டவர்களும் தேவ சாயல்ல மிகுதியாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சாட்சி சொல்லும் அளவும் வந்திருக்கிற யாவரையும் யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நாளுகை இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் கோடிட்டு வருகிறேன். இந்த மாதம் முழுவதும் தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்கிறது. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக, கையின் பிரயாசன், தேவ பலன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களாலே, ஐஸ்வர்யத்தின் மகிமைகளினாலே உலகத்திற்கு முன்பாக ஒருபோதும் தோற்று போவதில்லை என்கிற கிறிஸ்துவின் வைராக்கியத்தோடு கூட நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் வந்திருக்கிற யாவரும், யூடியூப்ல பார்க்கிற யாவரும் அந்த மகிமையை காண்பார்களாக என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.